தம்ப்நெயில் வந்துட்டு கொஞ்சம் ஹார்ஷா ஃபீல் ஆயிருக்கலாம். அது நான் அப்படி இப்படின்ட்டு சொல்லி மழுப்புதல்கள் பண்ண போறது இல்ல. இருக்கட்டும். இப்படியே இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகட்டும். என்னோட புலம்பல்களை நீங்க கேளுங்க. உங்களை இந்த வீடியோ பாதிக்கும்னு நான் நம்புறேன். ரைட்டுங்களா? இந்த ஹே ராம்ன்ற படத்தை நான் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ரீவாட்சை போட்டிருந்தேன். அது எதுக்கு அப்படின்ட்டு ஒரு மேட்டர் இருக்கு. நான் அதை அப்புறம் சொல்றேன். இப்போ நான் இதை ரீவாட்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி மண்டை காஞ்சு என் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி இந்த சாகேத் ராம்ன்ற கேரக்டரை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருந்தேன். இதெல்லாம் கேட்கிற என் ஃப்ரெண்டுக்கும் ஷாக். என்னடா இவனுக்கு ஒரு தாங்க முடியாத ட்ராஜடி நடந்துருச்சு. அதுக்கப்புறம் அளக்க முடியாத சோகமும் கோபமும் அவன் மைண்டு உள்ள நிறைஞ்சு ஒரு மாதிரி ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ்ல அவன் சுத்திட்டு இருக்கப்போ ரொம்ப டாக்ஸிக்கான ஐடியாலஜிஸ் அவன் மைண்டு ஏத்துக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் ரொம்ப கொடூரமானவனா போய் கெட்டவன் ஆகுறது அப்படின்றதெல்லாம் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. நடுவுல மைத்திலின்ட்டு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகுது. ரொம்ப சின்ன பொண்ணு, ரொம்ப இன்னசென்ட்டானவ. சாகேத் ராம் மாதிரி இவ்வளோ வயசான கொஞ்சம் கோளாறான பாஸ்ட் கொண்ட ஒருத்தருக்கு ரெண்டாம் தாரமா இருக்கதை ஏத்துக்கிட்டு போறா. ஆனா சாகேத் ராம் மைண்டு உள்ள இருக்க எதுவுமே அவளுக்கு தெரியாது. ரொம்ப ரக்கடான புருஷரா இருப்பாரோன்ற மாதிரி எப்பயுமே சிரிக்காம உருன்னு இருக்க ஹஸ்பண்ட புரிஞ்சுக்க ட்ரை பண்றா. இப்படி இருக்க ஒரு ஹஸ்பண்ட புரிஞ்சுக்கிட்டு அவரு கூட சேர்ந்து வாழ ட்ரை பண்ற இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணு எடுக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நீங்க என்ன பார்ட்னரா தான் ஏத்துக்கல, அட்லீஸ்ட் ஃப்ரெண்டாவாச்சும் ஏத்துக்கோங்கன்னு ஹேண்ட் ஷேக் பண்றாங்க. தன்னோட வாழ்க்கையில ஏகப்பட்ட விதமான அனுபவங்களை சந்திச்ச சாகேத் ராம் வந்துட்டு அந்த பொண்ணோட இன்னசென்ட்டான ஆக்டை ஏத்துப்பான். அப்புறம் கேனை ஹக் யூன்னு கேட்டு ஒரு பயத்தோடையும் கூச்சத்தோடையும் தன்னை ஹக் பண்ற இந்த சின்ன பொண்ணோட இன்னசென்ஸையும் ரசிப்பான். அவ கூட கொஞ்சம் நார்மலா இருக்க ட்ரை பண்ணுவான். கையும் கழுவுமா, சாரி வாயும் சிரிப்புமா பிடிச்சிட்டேன். ஆகா, நம்ம ஹஸ்பண்டும் கொஞ்சம் பாஸ்ட்டை மறந்து நம்ம கூட கொஞ்சம் சகஜமா பேசி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிருவாரு. நாங்களும் ஒரு நார்மல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்க்கைக்குள்ள போக போறோம்னு நினைக்கிற மைத்திலின்ற ஒரு இன்னசென்ட் பொண்ணுக்கு தெரியாது தான் பக்கத்துல நிக்கிற சாகேத் ராம்ன்ற மிருகத்தோட மன ஓட்டம் என்னென்னன்றதெல்லாம். சோமபானம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போறான். இதுக்கப்புறம் தேர் இஸ் நோ கம்பேக்ன்ற மாதிரி. பட் சாகேத் ராமோட லாஸ்ட் சான்ஸ் ஃபார் சூசிங் டு ஒரு சீன். லால்வாணி வந்துட்டு புருஷன் பொண்டாட்டி உங்களை டிஸ்டர்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு கிளம்புறப்போ இத்தனை கோவத்துக்கு நடுவுல நம்மளை நம்பி ஒரு சின்ன பொண்ணு இருக்காளேன்ற ஞாபகம் வந்து அப்பர்ணாவோட மெட்டியை அவளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க இணையறப்போ கூட சாகேத் ராம் மனசுல இல்லாம இருந்த லவ் வந்துட்டு இந்த சீன்ல மைத்திலி மேல வந்து ஃபர்ஸ்ட் டைம் மைத்திலியே தன்னோட பார்ட்னரா சாகேத் ராம் ஏத்துக்கிட்டு அவளை கிஸ் பண்ண போறப்போ ராஜா இன்டரப்ட் பண்றாரு. அதாவது இந்த படத்தை நான் முன்னாடி சினிமா ப்ளூட்டியாக உணர்ற கொஞ்சம் சின்ன வயசுல நிறைய தடவை பார்த்துட்டு இருந்தாலும் இந்த வாட்டி ரீவாட்ச் பண்றப்பையும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு மைண்ட்ல இல்லாத அளவுக்கு தான் காம்ப்ளெக்ஸா இருக்குது படம். சாய் அபியங்கர் ஸ்ரீராம் அபியங்கர் வந்துட்டு சாக போறாருன்ற டைம்ல இனிமேல் உனக்கு எந்த பந்த பாசமும் இருக்க கூடாதுன்னு சத்தியம் பண்ணுன்ட்டு கேட்டு ராம் சத்தியம் பண்ணுவாரு. அப்போலாம் டேடே உன்னை நம்பி வெளியே மைத்திலின்ட்டு ஒருத்தி இருக்காடா, அவளோட ஃபியூச்சருக்கு நீ ஒரு ஹோப் கொடுத்துட்டு வந்திருக்க, அவளை பத்தி கொஞ்சமாச்சும் நினைன்ட்டு இந்த கேரக்டர் மேல எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கோவம்ன்றது வந்துச்சு. எனக்கு நீ பந்த பாசமே கிடையாது. இப்போ திரும்ப ஊருக்கு வந்தோடனே மைத்திலியோட மன நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். அங்க ஊர்ல இருந்தப்போலாம் நல்லா பேசிட்டு இருந்தாரு. இப்போ வீட்டுக்கு வந்ததும் அகைன் பேசுறதே இல்லாம மறுபடியும் உருண்டு காம்ப்ளெக்ஸ் ஆயிட்டாரு. அவ புலம்புறப்போலாம் பாவமா இருக்கும். அதை விட உங்களை சுத்தி இருக்க எல்லாரும் ஒரு விஷயத்தினால சந்தோஷமா இருக்காங்க அப்படின்றப்போ நீங்க மட்டும் உங்க மைண்ட்ல வேற ஏதாச்சும் விஷயத்தை வச்சுட்டு ஒரு மாதிரி உருண்டு அந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்க ஒருத்தர்னால அவங்க எல்லாத்தோட சந்தோஷமும் பாதிக்கப்படும்ல. மைத்திலிக்கு குழந்தை பிறக்க போகுது அவங்க எல்லாரும் சந்தோஷமா வந்து ராம் கிட்ட சர்ப்ரைஸா சொல்றப்போ மைத்திலிக்கு மட்டும் தெரியும் அவர் மைண்ட்ல வேற ஒண்ணு ஓடிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அதனாலேயே அவ மூஞ்சில சுத்தமா சந்தோஷமே இருக்காது. அந்த குடும்பத்துல ஒரு குழந்தை வரப்போகுதுன்ட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கப்போ சாகேத் ராம் அந்த சந்தோஷத்தை விட்டு விலகி போவாரு. அப்போ ஒரு பாட்டு பின்னாடி ஓடும். இப்போ இவர் நினைச்சா கீழே போய் எல்லாத்துட்டையும் சிரிச்சுட்டு வாங்க ரொம்ப சந்தோஷம் ஸ்வீட் எடுத்துக்கோங்கலாம் சொல்லி அந்த இடத்தையே ஒரு மாதிரி நல்லா மாத்திருக்கலாம். பட் இவரும் சந்தோஷம் அடையாம இவர்னால கீழே இருக்க இவரோட குடும்பமும் பெருசா சந்தோஷப்பட்டுக்காம கீழே இருக்க சந்தோஷத்துக்கிட்ட இருந்து இவரோட வன்மத்தை பாதுகாத்து கொண்டு போய் மேல வைப்பாரு. இந்த வயசுல இந்த படத்தை பாக்குறதுனாலே என்னன்னு தெரியல, எனக்கு இந்த சீன்லாம் இந்த கேரக்டர் மேல அவ்வளவு கோபமாயிருச்சு. இதுக்கப்புறம் இவர் போற இடங்கள் எல்லாம் நாசங்களா தான் நடக்கும். அதுவும் இவர் மேல பாசம் வைக்கிற மைத்திலி, இவர் குடும்பம், அப்புறம் இவர் நண்பன் அம்ஜத் கான்ட்டு எல்லாரும் இவரோட வன்மத்தினால பாதிக்கப்படுவாங்க. பூமியில ஒன்னத்துக்கும் உதவாதவங்க இருந்தா கூட பரவாயில்ல, பட் மற்றவங்களை கஷ்டப்பட வைக்கிற விதமா உங்களால ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்படுவாங்கன்ற மாதிரி கேரக்டர்லாம் என்னத்துக்கு இருக்குதுன்ட்டு இந்த அம்ஜத் கான் சீன் வர்றப்பயே நான் பாஸ் பண்ணிட்டு
என் ஃப்ரெண்டுகிட்ட புலம்ப போயிருந்தேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் அடுத்து என்ன நடக்கும்ன்றதெல்லாம் தெரியும்ல கொஞ்சம். நானும் பாஸ் பண்ணிட்டு அவ்வளோ நேரம் படத்தை ஃபுல்லா அவன்கிட்ட சொல்லி என் கோவத்தை பூரா கழுவி ஊத்திட்டு இருந்தேன். அப்போ ரொம்ப நேரம் கழிச்சு அவன் ஒண்ணு சொன்னான். போதும் ஏன் பாவம், அவனை மன்னிச்சு விடியான்னு சொல்றான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த படமே ரியாலிட்டிக்கும் ஃபிக்ஷனுக்கும் நடுவுல நடக்கிறது தான். லைக் ரியலான ஒரு கதையில ஃபிக்ஷனான ஒரு கேரக்டர் வராது. சாகேத் ராமும் டோட்டலா ஃபிக்ஷன் நம்ம சொல்லிட முடியாது. காந்தியை கொல்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆளும் ட்ரை பண்ணிருக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு குடும்பம் பாஸ்ட்ன்ட்டு இருந்திருக்கலாம். ஆர் இந்த கதையை பிரசன்ட்ல டாக்டர்கிட்ட நரேட் பண்ற கிராண்ட்சன் சாகேத் ராம் சொல்ற கதை கூட ரியலா ஃபிக்ஷனான்ட்டு தெரியாது. ஆர் ஒரிஜினல் சாகேத் ராம் கிராண்ட்சன் கிட்ட சொன்ன விஷயங்கள்லாம் ரியலா இல்ல அவரோட இல்யூஷன்ஸ் தட் இஸ் ஃபிக்ஷனான்றதும் தெரியாது. மொத்தத்துல சினிமான்றது ஃபிக்ஷன் தான். பட் இந்த ஹேராம்ன்ற சினிமால ரியலான காந்தியோட கிராண்ட்சன் வராருன்றதுக்கு அப்புறமா இவரை பத்தி இவ்வளவு நேரம் நாம பார்த்த எல்லா கதையையும் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோஸ்ல காட்டுவாங்க. இவ்வளவு நேரம் பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்துட்டு இருந்த பிரசன்ட் கலர் ஆகி, இவ்வளவு நேரம் கலர்ல பார்த்துட்டு இருந்த பாஸ்ட் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் ஆகி வால்ல தொங்கிட்டு இருக்கப்போ அந்த விஷுவல்ஸ் எல்லாம் அந்த பிஜிஎம்மோட சேர்த்து எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி பயமா இருக்கும். சாகேத் ராம்ன்றவர் உண்மையா இல்ல ஃபிக்ஷனான்ட்டு அந்த பயம் கலந்த ஒரு இடத்துல தான் படம் முடியும்ன்றப்போ இந்த படம் ரியாலிட்டிக்கும் ஃபிக்ஷனுக்கும் நடுவுல இருக்க குழப்பம் தானே. ஃபிக்ஷனான படத்துல சாகேத் ராமுக்கு மன்னிப்பு கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்கல. பட் ரியாலிட்டியில நீயாச்சும் சாகேத் ராம மன்னிச்சு விடுவேன்ட்டு என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் போய் பாஸ் பண்ண இடத்துல இருந்து படத்தை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சா இது வரைக்கும் ஊர்ல சாகேத் ராம்னால நடந்த அதிருப்திகள் எல்லாம் சின்னது. டெல்லியில சாகேத் ராம்னால ஒரு மிகப்பெரிய கலவரம் ஒண்ணு வெடிக்குது. அந்த கலவரத்துக்கு நடுவுல சாகேத் ராமுக்கு நிறைய விஷயங்கள் அந்த வயலன்ஸ்னால புரிய வந்து அவன் மனசு மாறுறதுக்குள்ள அவனால ஆரம்பிச்ச பிரச்சனையில ஏகப்பட்ட பேர் இறந்துருவாங்க. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, சாகேத் ராம்னாலதான் இந்த கலவரம் உருவாச்சுன்னு தெரிஞ்ச எல்லாருமே இறந்துருவாங்க. ஆனா ஆசாத் சோடா ஃபேக்டரியில இருக்க பெண்கள் வந்துட்டு சாகேத் ராம் தான் இந்த கலவரத்துல இருந்து நம்மளை காப்பாத்தி இருக்காருன்னு நினைச்சு சாகேத் ராம பிரைஸ் பண்ணி நன்றி சொல்லுவாங்க. அந்த நன்றிய இவரால எப்படி அக்செப்ட் பண்ண முடியும் சொல்லுங்க? என்னாலதாமா இத்தனை பேர் இறந்தாங்க, நான் தான் உங்க எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்ன்ற அந்த சாகேத் ராமோட மனக்குமுறல் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் பாருங்க. பாக்குற எல்லாருமே இவர் தான் அந்த கலவரத்துல நிறைய பேரை காப்பாத்திருக்காருன்ற எண்ணத்துல ஏன் காந்தியே கூட மகாத்மான்னு சொல்லுவாரு. இவரை விட பெரிய கொடுமை என்னன்னா, சாகேத் ராம் தான் அந்த கலவரம் உருவாகிறதுக்கு காரணம்னு தெரிஞ்சு உயிரோட இருக்க கடைசி ஆள் வந்துட்டு அம்ஜத் அலி கான் தான். பட் அவரு கூட கடைசியா சாகேத் ராம பிரைஸ் பண்ணிட்டு தான் சாகுறாருன்ற இவ்வளவு கில்ட்டையும் ஒரு டப்பாக்குள்ள போட்டு காந்தி கிட்ட எல்லாத்தையும் கன்ஃபஸ் பண்ணி மன்னிப்பு கேட்கலாம்னு போனா காந்தியும் அடுத்த நிமிஷமே செத்துருவாரு. சாகேத் ராம் பாவம் பண்ணதா தெரிஞ்சவங்களால தான் அவன் மன்னிக்கப்பட முடியும். பட் அது தெரிஞ்ச யாருமே படத்துல உயிரோட இல்ல. சாகேத் ராமோட கன்ஃபெஷனை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அவனை மன்னிக்க கூடிய மகாத்மா காந்தியும் இறந்துட்டாரு. சாகேத் ராமோட வாழ்க்கையில அவர் பண்ண பாவங்களுக்கு மன்னிப்பே கிடைக்க போறது இல்ல. தான் செஞ்ச பாவங்களுக்கு தண்டிக்கப்படுறதுக்கு பதிலா சுத்தி இருக்க எல்லாருனாலையும் பாராட்டப்படுகிற அவ்வளவு பெரிய கில்ட்லயும் வேதனையிலையும் சாகேத் ராம் கடைசி வரைக்கும் வாழ்ந்து உயிரை விடுறாரு. Saket Ram! It's pack up time! இப்போ சாகேத் ராம மன்னிக்க கூடிய ஒரே ஆள் இந்த படத்தை பாக்குற ஆடியன்ஸ் மட்டும்தான். ஏன்னா சாகேத் ராம் இத்தனை பாவம் பண்ணிருக்காருன்றதெல்லாம் தெரிஞ்சு உயிரோட இருக்க ஆட்கள் நீங்க மட்டும். லைக் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ரியாலிட்டிக்கும் ஃபிக்ஷனுக்கும் நடுவுல இருக்க குழப்பம் தான் இந்த படம்ன்றனால இந்த ஃபிக்ஷனான சினிமால சாகேத் ராமுக்கு மன்னிப்பு கிடைக்கல. லைக் காந்தியவே சுட்டவருக்கு கூட மன்னிப்பு கிடைச்சிருச்சு. பட் சாகேத் ராமுக்கு அந்த ஃபிக்ஷன்ல மன்னிப்பு கிடைக்கல. பட் ரியாலிட்டியில நீயாச்சும் சாகேத் ராம மன்னிச்சு விடியான்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு அந்த போன் கால் இருந்துச்சு. பல பாவ செயல்கள்ல மன்னிக்கப்படாம தண்டிக்கப்படாம திருந்துறவன் மனசுக்குள்ள எவ்வளவு கில்ட் இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அப்போதான் இது எவ்வளவு பெரிய ஒர்க் ஆஃப் ஆர்ட்னு புரியும். படத்தோட ஒரு 10 இல்ல ஒரு 5-6% பத்தி மட்டும்தான் நான் பேசியிருந்தேன். இப்போ ஏன் பேசியிருக்கேன்னா உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அப்போ இதை ஒரு நாள் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஏலியன் லெவல் ரைட்டிங்லாம் என் மைண்ட்ல ஓடி ஓடி உடம்பு சரியாகியும் கொஞ்ச நாள் வீடியோ போடாம சுத்திட்டு இருந்தேன் மக்களே. இதை பத்தி இன்னும் பேச எப்பயாச்சும் வாய்ப்பு கிடைச்சா ஏகப்பட்டது பேசலாம்ப்பா. ரைட்டா?